எக்ஸைட்டிங்கான விஷயம் வந்து என் லைஃப்ல நடக்க போகுது. ஜெர்மனிக்கு வராங்க. பார்ன் பேபி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இவ்வளோ நாள் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு 270 to 280 கிலோமீட்டர்ஸ் அங்கே அவங்க லேண்ட் ஆகுற ஏர்போர்ட்டுக்கு. அதுவும் ஜெர்மன் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கிற வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ். ஆமா, பேக் நிறைய நான் வந்து ஸ்நாக்ஸ் எனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு வந்து பிக்கப் பண்றது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் வரேன்ட்டு. Hi guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கும் என்ன அதே சைனீஸ் மூஞ்சியோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, சைனீஸ் மூஞ்சின்னு தெரியாதவங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 to 3 இருக்கும். இப்போ எங்கடா கிளம்பி போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் ப்ளாக்ல சொல்லியிருப்பேன், ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் வந்து என் லைஃப்ல நடக்க போகுது. இதர் ஜூலை எண்ட் இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி நான் ரொம்ப ஆசைப்பட்ட எக்ஸைட்டடா இருந்ததுனால என்னமோ ஜூலை எண்ட்லயே அது நடந்துருச்சு. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். அது என்ன விஷயம், அது என்னலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போக போக இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவும் அண்ணாவும் இங்க வராங்க. இங்க பாக்குறதுக்கு ஜெர்மனிக்கு வராங்க. ஸோ அதுலதான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அப்போ நான் சொல்லும் போது விசா இன்னும் வரல. ஸோ அதனால இதர் ஜூலை ஆகஸ்டான்னு தெரியலன்னு சொன்னேன். இப்போ வந்துட்டனால உடனே டிக்கெட் போட்டு என்னை பார்க்கறதுக்கு ஓடோடி வராங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு என்னால் சொல்ல தெரியல. பிகாஸ் நான் இங்கே ஜெர்மனி வந்து ஆல்மோஸ்ட் 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. ஆகஸ்ட் வந்தா ஆல்மோஸ்ட் இன்னும் 1 month தான் இருக்கு 1 year கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோ நாளாக நான் எங்கள் வீட்டில் யாரையுமே பார்க்கல. அம்மா, அண்ணா, அப்பா யாரையுமே பார்க்கல. ஸோ இப்போ வந்து அதுவும் என்னை பார்க்க அவங்க இங்கே வர்றது வந்து அப்படியே என்ன சொல்றதே தெரியல. அவ்வளோ ஹாப்பினஸோட இருக்கும் இல்லை? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இப்படி வர்றது. அதனாலதான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன பேபி, நான் எவ்வளோதான் வளர்ந்தாலும் என்ன ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இவ்வளோ நாள் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. அதோட இன்னும் ஜாஸ்தியும் கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அம்மா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் தானே. ஸோ அது மாதிரி இவ்வளோ நடு ராத்திரியில தான் எந்திரிச்சு நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கோம் அவங்கள பிக்கப் பண்றதுக்கு. அவங்க என்னமோ வந்து 7க்கு தான் லேண்ட் ஆக போறாங்க. பட் ஆனா நாங்க இங்க 3K கிளம்பி போறோம். ஏன்னா இங்க இருந்து ஒரு 270 to 280 கிலோமீட்டர்ஸ் அங்க அவங்க லேண்ட் ஆகுற ஏர்போர்ட்டுக்கு வீட்டுல இருந்து. ஸோ அதனால நாங்க இப்பவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு திரும்ப வர முடியும். நினைச்சு பாருங்க, போறது ஒரு 270 வர்றது ஒரு 270னா எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணி நாங்கள் போக வேண்டியதா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இவ்வளோ நடு ராத்திரியில எழுந்திரிச்சு இவங்க டிரைவ் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இவ்வளோ ராத்திரியில நாங்க வந்து இப்படி போறது இதுதான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அது மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லாம இங்க வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து அட் ஸ்ட்ரெச்சா ஓட்டுறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த டிராவல்லாம் எப்படி இருக்கு, நாங்க எப்படி பத்திரமா போய் சேர்றோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நீங்க போக போக பாப்பீங்க. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு போல இருக்கு ஹைவேல. ஸோ அதனால ஸ்பீட் லிமிட்டும் மாதிரி இருக்கு. அண்ட் இதுதான் நைட்ல ஓடுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா கார் அதிகம் இல்ல, அதனால வந்து நல்லா இருக்கு. பட் ஆனா இருட்டுல போறனால வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போகணும். நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் வந்து இங்க இல்ல. ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது, ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு. நம்ம காரோட லைட்டை மட்டும் வச்சுதான் நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம், பட் ஓகே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப இருட்டா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் நைட்ல நம்ம போகும்போது அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், பிளஸ் நம்ம காரோட லைட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். ஆனா இங்க வந்து காரோட லைட் தான் இருக்குன்றதுனால கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ஆனா இங்க சைடுல ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் அந்த லைட் ஓட்டி பழகிட்டு நம்மளுக்கு புதுசா இருக்கும். பிளஸ் ஓகேக்கா, இங்க யாரும் பெருசா இல்ல, நிறைய பேர் இல்ல. அதனாலயும் அது ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும்
ஐயோ யாருமே இல்லையேன்னு நினைச்சும் நம்ம ஓட்ட முடியாது. ஏன்னா திடீர்னு வந்துட்டாங்கன்னா அதையும் நம்ம பாக்குறோம். இங்க யாருமே இல்லைனாலுமே எல்லாருமே அந்த டைம்ல ஸ்பீட் லிமிட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா கேமராஸ் நிறைய இருக்கும், கேமரா இருக்கும். ஸோ அப்போ கேமரா வந்து உங்களை வந்து கண்டுபிடிச்சிருச்சுன்னா நீங்க ஓகே இந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு வீட்டுக்கு தாராளமா ஃபைன் வந்துடும். ஸோ அதனாலயே வந்து நம்ம வந்து ஸ்பீட் லிமிட்லாம் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொன்ன எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப த்ரில்லிங்கா அப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் த்ரில் ஏத்துறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மழை பெய்யுது. ஸோ அந்த த்ரில்லிங்கோடையும் இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ மழையிலையும் ஓட்டணும். எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும்போது மழையும் ஏன் இதை மட்டும் விட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மழையும் பெய்யுது. அது பத்தாதுன்னு ரொம்ப கொஞ்சம் டிகிரி வந்து கம்மியா இருக்கிறதுனால ஃபாக் வேற இருக்கு. ஸோ எல்லாமே தாண்டி தான் நம்ம ஓட்டணும். அதுவும் இல்லாம இவங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஒரு 3 months தான் இருக்கும். அதுவும் ஜெர்மன் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கிற வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஆமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஆமா. ஸோ அதுல வந்து இங்க வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆக மாட்டாங்க. பட் எங்களுக்கு என்னமோ தெரியல, இவர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஜெர்மன் டிரைவிங் லைசன்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஒரு பெரிய 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 ப்ராசஸ். ஸோ அதை பத்தியும் நாங்க வீடியோ போடுறோம். பட் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்ன ஏதாவது ஸ்டாப் பண்ணுமா? ஸ்டாப் பண்ணாது. அப்படி ஒரு விஷயம் தான். இருங்க, ஒரு பேக் நிறைய நான் வந்து ஸ்நாக்ஸ் எனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். டிராவல்னு வந்துட்டாலே நம்ம எப்படி ஸ்நாக்ஸ் இல்லாம வந்து டிராவல் பண்ண முடியுமா? ஸோ சிப்ஸ், கேக்கு, சாக்லேட்ஸ்ன்னு அவ்வளோ நிறைய நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படியே ஒரு கார் ஓட்டுட்டும் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டே போவோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்நாக்கை நான் எடுத்துட்டேன். ஆல்ரெடி ஒரு ஸ்நாக், ஒரு யோகர்ட் ட்ரிங்க் வச்சிருக்கேன். அதை நான் குடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இது வந்து செகண்ட் ஸ்நாக். இது வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். டிராவல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல. உங்களுக்கு இந்த மாதிரி டிராவல் எப்ப சாப்பிட பிடிக்கிற ஸ்நாக்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ மழை பயங்கரமா இருக்கு. ரோடே தெரியல, சும்மாவே ரோடு தெரியல, அப்படியே ஸ்ட்ரீட் லைட் இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப சும்மாவே ரோடு தெரியல, மழை வேற பெய்யுது. எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஐயோ பக்கு பக்கு இருக்குது. ஹாரர் ஹவுஸ்குள்ள போனா எப்படி நம்ம ஒவ்வொரு செகண்டும் த்ரில்லிங்கா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேற போயிட்டு இருக்கா, அதனால ரோடோட லேனுமே தெரிய மாட்டேங்குது. கீழே வந்து அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுவும் தெரிய மாட்டேங்குது. எப்படியும் போறோம். நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி நைட் நேரத்துல வந்து ட்ரக்கு, லாரி அந்த மாதிரி எல்லாம் போகுமோ அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரக்கு போயிட்டு இருக்கு. முன்னாடி கூட 2-3 போகுது. உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் ட்ரக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் அதே ப்ராக்டிஸ் தான் போல. ஆனா அதெல்லாம் என்ன ட்ரக்குன்ற மாதிரி ஐடியா எனக்கு இல்லை. ஆஃப்டர் 2 hours எத்தனையோ ஹார்ஸ்க்கு அப்புறம் உங்களை மீட் பண்ற மறுபடியும் இன்னும் ஒரு 15 kilometers தான் இருக்கு நாங்க ரீச் ஆகிருக்கேன். ஆக்சுவலி எங்க என்ன ஏர்போர்ட்னு உங்களுக்கு சொல்லல. நாங்க வீட்டுல ராட்வைல்ல இருந்து பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் 15 kilometersல ரீச் ஆயிடுவோம். இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வர்றது அவங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து பிக்கப் பண்றது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் வரேன்ட்டு. இவங்க மட்டும்தான் பிக்கப் பண்ணிருக்க மாதிரி தான் இது வரைக்கும் நாங்க வந்து சொல்லி வச்சிருக்கோம். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நான் வர ஐடியா இருக்குதான். ஆனா அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும். இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து நீ டிராவல் பண்ண வேண்டாம், அவ்வளவு தூரம் நீயும் தூக்கம் கேட்டு அவரும் தூக்கம் கேட்டு ஏன் இப்படி பண்றீங்க, அவர் மட்டும் வந்தா போதும், நாங்க வீட்டுக்கு வந்து உன்னை பாத்துக்கிறோன்ற மாதிரி தான். அவங்களும் வேண்டவே வேண்டாம், நீ வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க. பட் ஆனா எனக்கு எப்படி மனசு கேட்கும், இவ்வளவு தூரம் வந்துட்டு உடனே எங்க அம்மாவையும் எங்க அண்ணாவையும் பார்க்காம இருக்க முடியுமா என்ன? சோ அதனால வந்து நானும் வந்துட்டேன். அது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. வீட்டுல அப்பா கிட்ட கூட சொல்லல, யாருக்குமே தெரியாது. ஸோ அதுதான் வந்து அவங்க என்ன பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இன்னும் ஆர்வமா இருக்கேன். இன்னும் ஒரு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 14 kilometers இருக்கு. அங்க போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலி இப்போ ஃபிளைட் லேண்ட் ஆயிடுச்சு. நாங்க தான் லேட், இன்னும் ரீச் ஆகல. நடுவுல கொஞ்சம் நான் பிரேக் வேணும்னு சொன்னதுனால கொஞ்சம் இறங்கி நாங்க நின்றுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஸோ அதனால லேட் ஆயிடுச்சு. நாங்க இன்னும் ரீச் ஆகல. இன்னொரு 14 kilometers இருக்கு. ஆனா அவங்க ஃபிளைட் வந்து நாங்க ட்ராக் பண்ணும்போது
ஆல்ரெடி லேண்டட். ஆனால் இன்னும் அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலை. என்ன இல்லை, இவரை இன்னும் காண்டாக்ட் பண்ணலை. ஸோ அதனால மேபி அவங்க இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். இவரை முன்னாடி அனுப்புகிறேன். நான் பின்னாடி அப்படியே சைலண்டாக போகலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு போய் இவர் மீட் பண்ணிட்டோம், அப்போ தான் நம்புவாங்க நான் வரவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுதான் பிளான். போய் பார்ப்போம். நான் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்குறேன்னா இல்லை எனக்கு முன்னாடி அவங்க என்ன ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்களான்னு தெரியல. பட் ஆனால் எப்படின்னு பார்ப்போம். நான் ஆக்சுவலி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அவங்க எந்த சைட்லேருந்து வருவாங்கன்னே ஐடியா இல்லை. அவங்க போயிட்டாங்க. பார்ப்போம் எப்படி என்னன்ட்டு. எக்ஸைட்டடா இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா அங்க நின்றுட்டு இருக்காங்க, நான் இங்க தூரமா நின்றுட்டு இருக்கேன். அம்மாவும் அண்ணாவும் எந்த சைட்ல இருந்து வருவாங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யா 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 யார் அண்ணா தெரியுறாங்க. அம்மா 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 முதலொளியாய் உன்முகம் கண்டேனே என் அன்பு தாயே. முதல் வரியாய் உன் பெயர் சொன்னேனே என் உயிரே நீயே. முதல் அடித்தனில் உன் கரம் பிடித்தேனே என் வழியே துணையே. முதல் முத்தத்தில் இன்று மலர்ந்தேனோ என் மூச்சு காற்றே. முதலொளியாய் உன்முகம் கண்டேனே என் அன்பு தாயே. முதல் வரியாய் உன் பெயர். ஃபைனலி எங்கள் அம்மாவும் அண்ணாவும் அவ்வளோ பெரிய ட்ராவலுக்கு அப்புறம் ஜெர்மனிக்கு வந்துட்டாங்க. அண்ட் நாங்களும் எங்கள் ஸ்கேரியான ட்ராவலுக்கு அப்புறம் ஏர்போர்ட் போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நான் வீட்டில் இருந்தே பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை அப்படியே போகிற வேல சாப்பிட்டோம். நான் சொன்னேன்ல நியூ பார்ன் பேபி ட்ரீட்மெண்ட், அது இறங்கினோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே போனோம். இப்போவும் அதே மாதிரி சேலஞ்ச் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியுமா என்ன? செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. இது மாதிரி நான் டிராஃபிக் இங்கே வந்ததுலேருந்து பார்த்ததே இல்லை. டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்ததை விட வீட்டுக்கு போகிறக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம். ஃபைனலி அந்த ஹெக்டிக் டிராஃபிக் கிட்டெல்லாம் தப்பிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஆல்ரெடி வந்து கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகி சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் இதுதான். நிறைய திங்ஸ் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க நான் ஆர்வமாக இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கும் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வேறு என்ன மாதிரி கான்டென்ட்ஸ் தான் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இனிமே வந்து என்னோட ஃபேமிலி ஃபன்னை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்கள கூட்டிகிட்டு நான் வெளியே போகிறதுக்கு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் அப்போ தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீடில் வரும். Until then, take care. Bye.